சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 33ஆம் சங்கீதம் 21வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். அமேன். இன்னொரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால், நம்ம நம்புகிறோமா இல்லையா? நம்பி இருக்கிறோம். அதனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? அவருக்குள் களிகூரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அமேன். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் அதன் மத்தியிலும் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை அவருக்குள் களிகூற பண்ணுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய இருதயம் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தலுக்குள்ள ஆண்டவர் வழிநடத்தி அவர் வார்த்தைகளை கொடுத்து நம்மை களிகூற பண்ணாவிட்டால் இன்றைக்கு நாம் நிலை நின்று கொண்டிருக்க முடியாது. அவர் சமூகத்தில் நிலைத்திருக்க முடியவே முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி அவங்கள வழி நடத்தி அழகாய் அவர்களை பாதுகாத்து என்ன செய்கிறார்னா, முதலாவது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருக்குள் களிகூற பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம்? அவருக்குள் களிகூற பண்ணுகிறார். அவருக்குள்ள நீங்கள் களிகூற பழகி கொண்டால் மட்டும்தான் கர்த்தர் அதுக்கப்புறமாக அவர் நமக்கு செய்கிற காரியங்களை கூட நம்ம என்ன செய்வார்? களிகூற பண்ணுவார். அமேன். முதல்ல அவருக்குள்ளே களிகூறாமல், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்தால் தான் என்னால் களிகூற முடியும், இந்த காரியத்தை எனக்கு செய்து முடித்தால் தான் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமானால் நாம் சரியான நிலையில் அவரோடு கூட இல்லை என்று அர்த்தம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? சரியான நிலைக்கு நம்மை கொண்டு வருவதற்காக முதலாவதாக நமக்குன்னு ஒரு காரியத்தை அவர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளை அவருடைய பாதையில் நடத்தி அவருக்குள்ள நம்மை களிகூற பண்ணுகிறார். அவருக்குள்ள களிகூற பண்ணி என்ன செய்கிறார்னா, நமக்கான காரியங்களை அவர் நடப்பித்து, நமக்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நடப்பித்து என்ன செய்கிறார்? அதற்கப்புறமாக நம்முடைய இருதயத்தை அவர் செய்கிற காரியங்களை கொண்டு களிகூற பண்ணுகிறார். அப்போ அவருக்குள் நம்ம களிகூறுகிறோம் என்றால் கண்டிப்பாக அவர் செய்கிற காரியங்களாலும் நம்முடைய இருதயம் களிகூறும் என்பது அதிக நிச்சயம். ஆமேன். தாவீது பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிறதுக்கு முன்பதாக கெபிகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் போய் சவுலுக்கு பயந்து போய் அவர் தங்கி கொண்டே இருப்பார் ஆங்காங்கே போய். ஏனென்றால் சவுல் கொல்ல வகை தேடினார் தாவீதை. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தாவீதை என்ன செஞ்சார்? அந்த பாடுகளின் பாதைகளில், அந்த போராட்டத்தின் பாதையில் தாவீதை என்ன செஞ்சார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கூடவே இருந்து தாவீதுக்கு வார்த்தைகளை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து அந்த பாதையில் தாவீதுடைய இருதயத்தை தேவன் களிகூற பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால தான் இன்றைக்கு இத்தனை சங்கீதங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே தாவீதின் மூலமாக. அமேன். ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அமேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாவீதுக்காக எதையுமே செய்யாம விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. தாவீதுக்கு சிங்காசனத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த சிங்காசனத்தை தாவீதை சுதந்திரிக்கவும் பண்ணினார். அப்போ முதலாவதாக தாவீது அந்த பாதையை நடத்தி அவருக்குள்ள களிகூற பண்ணினார். அதற்கப்புறமாக தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தமாகிய சிங்காசனத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்து அவர் செய்த அந்த பெரிய காரியத்தின் மூலமாகவும் தாவீது என்ன செய்தார்? களிகூற பண்ணினார். அதனால் முதலாவதாக அவருக்குள்ள களிகூர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்குள்ள களிகூற பழகி கொள்வோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி அவருக்குள்ள களிகூர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவரால் செய்யப்படுகிற அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற அந்த நாட்கள் வரும்போது அவரால் களிகூறவும் தேவன் செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் வைத்து அப்பா உமக்குள்ள களிகூற பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உமக்குள் களிகூற பண்ணுகிற நீர் ஆண்டவரே வெகு சீக்கிரமாகவே அவர்களுக்கான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆண்டவரே இசப்பா நீர் அவர்களுடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் களிகூற பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.